இந்த பைலட்டு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு மெயின் பாயிண்ட் வந்து ரவி டார்லிங் தான். டார்லிங் எங்கே இருக்கீங்க? வாங்க மேலே வாங்க. டார்லிங் வாங்க வாங்க. என்ன நீங்கள் மேலே வாங்க. அவர் தான் ஃபஸ்ட்டு இந்த பைலட்டை ஸ்டார்ட் பண்ணார். எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது வந்து ரவி டார்லிங் தான். அப்புறம் எங்கள் பெல் பாட்டம் முதலாளி ஆனந்த் ரங்கராஜன் சொல்லிட்டு வந்தார். அவங்க 2 பேர் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. நீ பண்ணுறா ஸ்டார்ட் பண்ணுறா அவன் கூட இருக்குன்னு ஃபஸ்ட்டு ட்ரஸ்ட் பண்ணது அவர் தான். இவர் இல்லைன்னா இந்த இந்த ஸ்டேஜே கிடையாது. ஆனால் அப்புறம் எங்கள் பெல் பாட்டம் முதலாளி ஆனந்த் ரங்கராஜன் அவரால் வர முடியல. ஸோ அது அப்புறம் மனோவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, அவளாரும் வர முடியல. அப்புறம் கோபி அண்ணன், ஜெஸ்ஸி டீம் அப்படியே கொஞ்சம் மேலே வாங்களேன். ஒரு நிமிஷம் நடிச்சிருக்கோங்க. டீம் அப்படியே மேலே வாங்க. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இல்லை முதல்ல இதில் ஒரு டைலாக் வரும். அது என்னென்னா, நம்ம பாசிட்டிவை பார்க்குறது இல்லை, நெகட்டிவை வந்து பொறுத்துக்கிறது தான் அன்புன்னு ஒரு டைலாக்கு. அதுதான் இந்த படத்துடைய ரொம்ப இந்த ஸ்பீச்சுடைய நான் ஒரு முக்கியமான பாயிண்டாக பார்க்குறேன். ஏன்னா இதில் வந்து நிறைகளையும் குறைகளும் நம்ம எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு பார்க்கலாம். எவ்வளோ பெரிய படத்துலையும் நிறைய இருக்கும், எவ்வளோ பெரிய இதுலேயும் வந்து குறைகள் இருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது இந்த அமௌண்ட்டில் இந்த குறுகிய காலத்தில் இந்த நடிகர்கள்லாம் புதுசுலாம் வச்சுக்கிட்டு இந்த அளவு பண்ண வினோத்துக்கு முதல்ல வாழ்த்துக்கள். அவ்வளோதான். இந்த இப்போ ஒரு பண்ணியிருக்கிறது என்னென்னா, நான் நல்ல ஒரு படைப்பாளி, என்னை வந்து கண்டிப்பாக நான் ஒரு பெரிய ஃப்யூச்சரில் வந்து நான் பெரிய படம் பண்ணுறதுக்கான தகுதி எனக்கு இருக்குது, என்னை நம்புங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு முயற்சி எடுத்திருக்காரு. அந்த முயற்சியில் 100% ஜெயிச்சிட்டிங்க வினோத். அது கண்டிப்பாக, ஏன்னா அது முக்கியம். ஏன்னா ஒரு குழந்தைய இது நம்ம வந்து வீட்டில் கூட அடிக்கடி சொல்லுவேன் நான், அவங்க வந்து ஒரு 2 மணி நேரம் சமைச்சிட்டு நம்ம 2 நிமிஷத்தில் சாப்பிட்டு வந்துடுவோம். ஆனால் அதுக்காக அவங்க 2 மணி நேரம் சமைச்சிருப்பாங்க மனைவி. அதனால் சாப்பிடும்பொழுது ஒவ்வொரு நாளும் நான் சாப்பிடும்போது என் மனைவிட்ட வந்து ஒரு 2 வாய் எடுத்து வச்ச உடனே சொல்லிடுவேன், நல்லா இருக்குமா நல்லா இருக்குமா, இது சூப்பராக இருக்குது அது சூப்பராக இருக்குன்னு. ஏன்னா அதுதான் 2 மணி நேரம் சமைச்சதுக்கான மரியாதை. அப்படி ஒரு சமையல்லையே நம்ம வந்து அந்த நன்றி உணர்வு இருக்கும்போது ஒரு படைப்பை வந்து அவர் எப்படிலாம் அவரே சொந்தமாக காசை போட்டு அங்கே இது பண்ணி இங்கே இது பண்ணி உருட்டி பிரட்டி எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாருன்னு தெரியும். அவ்வளவு பிரச்சனைகளுக்கும் நம்ம அவர் கொடுக்குற மரியாதை என்னென்னா, நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு வாழ்த்து சொல்லிட்டு அடுத்த கட்டமாக இது ஒரு படமாக மாறுறதுக்கு 100% படமாக மாறிடும். நீங்கள் நல்லபடியாக வந்துடுவீங்கன்னு வாழ்த்து சொல்கிறது தான் நம்ம வினோத்துக்கு செய்கிற ஒரே மரியாதை. நன்றி வினோத்து, நல்லபடியாக பண்ணியிருக்கீங்க. சின்ன சின்ன விஷயங்கள் அதெல்லாம் நல்லது கெட்டது மாறி மாறி இருக்க தான் செய்யும். படமாக பண்ணும்பொழுது அதை நம்ம திருத்திக்கலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. தனிப்பட்ட முறையில் ஒரு பாராட்டாக நம்ம பண்ணோம்னா நிறையா எல்லாத்தையும் சொல்லணும். ஒரு 2வது அந்த நேரத்தையும் நான் நிறைய எடுத்துக்கக்கூடாது. எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு நிமிஷமும் நம்ம சொன்ன மாதிரி ஒரு மொத்தமாக ஒரு 1 ஹவர்னா கிட்டத்தட்ட அந்த 1 ஹவருக்குள்ளே ஒரு 15-20 இடத்துல எல்லாருமே சிரித்தாங்க. தன்னை மறந்து சிரிக்க வச்சுட்டீங்க வினோத்து, அது ரொம்ப சூப்பர். வினோத்துக்குள்ளே ஒரு ஆர்டிஸ்ட்டும் உள்ளே இருக்காரு, நம்மள மாதிரி தான். டைரக்டர் வித் ஆர்டிஸ்டாக இருக்கீங்க. நல்ல ஆளுகளை போட்டு நல்லபடியாக ஒரு நல்ல பட்ஜெட்டில் இதில் என்னென்னா உங்களுக்கு ஒரு குறைகளாக இருக்கும்னு இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, இது மனசில் வச்சுக்கோங்க. மேடையில் தனிப்பட்ட முறையில் சொல்லலாம், இருந்தாலும் இது ஒரு பதிவாக சொல்லிடுறேன். நீங்கள் இது முழு படமாக எடுக்கிறதுக்கு மிக தகுதியானது. அப்போ பண்ணும் பொழுது இதில் என்னென்னலாம் நீங்கள் தப்பு பண்ணீங்கன்னு உட்காந்து யார்ட்டையாவது முக்கியமான ஆள்கிட்ட பேசி இந்த தவறுகளை ஃபுல்லாக வந்து நிவர்த்தி பண்ணிவிட்டு படம் பண்ணும் பொழுது 100% ஒரு படம் பண்ணுங்கள். எப்படி ஒரு உள்ளத்தெளித்தா மாதிரியும் சுந்தரிசி சார்லாம் வந்து ஃபஸ்ட்டு இறங்கினாங்களோ அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு ஹியூமர் படமாக பண்ணி நீங்கள் பெரிய டைரக்டராக வந்துடுவீங்க வினோத். அதுக்கு எப்போவுமே என்னால் முடிஞ்ச உதவியாகவும் நானும் உங்கள் பக்கத்தில் இருப்பேன் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். மற்றபடி எல்லா ஹீரோயின் அண்ட் எல்லா டாக்டர்கிட்ட நடித்த எல்லாருமே நான் நண்பனும் சூப்பரான படிந்தாப்புல பிரமாதம் பண்ணியிருக்காப்புல. நீங்கள் உங்களுக்குள்ள காமெடி இருக்குது, நம்புங்க. எல்லாருமே நல்லா பண்ணா. எல்லாத்துக்கும் என்னுடைய மியூசிக் டைரக்டர், கேமராமேன் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் நண்பா. தேங்க்யூ 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 தேங்க்யூ. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எங்கள் வினோத்துக்காக தான் இன்றைக்கி நான் உடனே கிளம்பி ஓடி வந்தேன். வினோத் உண்மையிலேயே மிரட்டிட்டாப்புல. ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி என்ன ரொம்ப நான் ரிலாக்ஸாக சிரிச்சுக்கிட்டே இருந்தது. மனசுக்கு ரொம்ப இன்றைக்கி நல்லா இருந்துச்சு. உண்மையிலேயே படத்தை நல்லா பண்ணியிருக்கேன் வினோத். நான் இதை எதிர்பார்க்கல. நான் ரொம்ப கஷ்டப்பட்டான். இந்த லாஸ்ட் 3 மாதத்தில் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்க அப்பாவுக்கும் உடம்பு சரியில்லை. அவன் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டான்னு ஒவ்வொரு நாளும் எனக்கு தெரியும். தினமும் அப்டேட் என்கிட்ட இருக்கும். இன்றைக்கி இந்த ஒர்க் போகுது, அந்த ஒர்க் போகுதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பான். அந்த வகையில் இவ்வளோ கஷ்டத்தில் போராடி
இவ்வளோ ஒரு அழகான ஒரு படமாக கொண்டு வந்ததுக்கு வினோத்துக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த டீம் ஃபுல்லாகவே வந்து உண்மையிலே நல்லா நடிச்சிருக்காங்க. அது நடிச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியாது, படத்தோடய சேர்ந்து அவங்க எல்லாருமே வாழ்ந்துருக்காங்க. எல்லாரையுமே நல்லா கலகலப்பாக சிரிக்க வச்சாங்க. உண்மையிலே வினோத்துக்கு வந்து ஒரு பெரிய ஃப்யூச்சர் இருக்குது. சினிமா துறை வினோத்தை கைவிடாது. தெரியாது, நான் இப்போ எதுவும் வாக்கு கொடுக்க மாட்டேன். இருக்கலாம் வருங்காலத்தில், நான் அதை சொல்கிறேன். இன்றைக்கி நான் கொஞ்சம் அவசரமாக வெளியில் போக வேண்டியது இருக்குது. நம்ம விஜிபி ஐயாவுக்கு இன்றைக்கி பிறந்த நாள், அதனால் நான் அங்கே போகணும். அதனால தான் வினோத் கிட்ட முதலே சொல்லிட்டேன், நான் ஷோ பார்த்துட்டு அப்படியே கிளம்புறேன் வினோத் அப்படின்னு. சரி, ஒரு வாழ்த்து சொல்லிவிட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்தேன். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மென்மேலும் வளர்வ வினோத். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்க தலைவர் DSR சுபாஷ். மனிதனுடைய கவலையை மறப்பதற்காக உருவாக்கப்பட்டதான் கலை. வா லை, அதில் வா எடுத்துட்டா வர்றது தான் கலை. இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனையோ கோடி எக்கச்சக்கமான பொருட்செலவில் கோடிக்கணக்கில் படங்கள் வருது. படம் முடிஞ்சு ஒரு மன இறுக்கமாக தான் வெளியில் வர மாதிரி ஒரு சூழல் இருக்குது. அப்படி இருக்கிற சூழலில் ஒரு மணி நேரம் டைம் போனதே தெரியல. இவ்வளோ தூரம் வந்து எல்லாரும் என்ஜாய் பண்ண வச்சுருக்காரு. இன்னொரு விஷயம் என்னென்னா, பாக்கியராஜ் சார் பாரதி ராஜா போட்டு துவங்கியிருக்காரு. பாக்கியராஜ் சார் ஸ்டைலில் சில விஷயங்கள் நம்மளால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அந்த மாதிரி சில விஷயங்கள் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அது ஒரு சிறந்த சமையல்காரன் அப்படின்னு சொன்னால், குறைந்த நேரத்தில் கொஞ்சமான எண்ணெயிலிருந்து எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அதை வேஸ்ட் பண்ணாமல் ஒரு சுவையாக ஒரு சமையல் யார் தராரோ எப்படி ஒரு சிறந்த சமையல்காரன்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய ஏகப்பட்ட நாட்கள் ஷூட் பண்ணுறாங்க, நிறைய ரீஷூட் போகிறாங்க, என்னென்னோ பண்ணுறாங்க. பார்த்திங்கன்னா ஒன்றுமே அவுட்புட் இருக்க மாட்டேங்குது. அவர் இப்போ சொல்லும் போது வினோத் சொன்னார் 4.5 லட்ச ரூபா 5 தான் அப்படின்னு சொல்லிட்டு. இதனால ஒரு 5 லட்சத்துக்கும் உள்ள குறைவாக எல்லாமே இந்த மாதிரி நியூ டேலண்ட்ஸ் வச்சுக்கிட்டு, சப்போர்ட்டர்ஸ் வச்சுக்கிட்டு, ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிட்டு இவ்வளோ ஹியூமராக ஒரு ஸ்கிரிப்ட் தர முடியும்னு சொன்னால், நிச்சயமாக இதை பார்த்தவங்களில் நான் ரசித்த ஒரு ஆடியன்ஸாக சொல்கிறேன். இவரை நம்பி ஒரு தயாரிப்பாளர் வந்து இன்வெஸ்ட் பண்ணாருன்னா நிச்சயமாக அந்த படம் வெற்றி படமாக அமையுங்கிறதுல வந்து எந்த சந்தேகமும் இல்லை. வந்து வாழ்த்திட்டு போன வரலட்சுமி அவங்க வந்து அரசின்ற ஒரு படம் எடுத்திருக்காங்க, தயாரிப்பாளர். அவங்க வந்து எப்படி இதை பார்த்தோன்னே இம்ப்ரெஸ் ஆனால் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இம்ப்ரெஸ் ஆவாங்க. இன்னொரு விஷயம் வந்து இன்றைக்கி வந்து தேட்டர்லேயே ஆகட்டும், நிறைய ஃபேமிலியோட குழந்தைங்கள்லாம் வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய படங்கள்ங்கிறது ரொம்ப 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 குறைவாக போயிடுச்சு. அதிகமான வன்முறைகள், கலவரங்கள், ஒரே பிளட்டு தான் வருது. சமீபத்தில் ஒரு படம் பார்த்தேன், படம் பூரா பிளட்டு. அந்த ப்ரொடியூசரை நான் கேட்டேன், அக்கௌண்ட் கூட பிளட் பேங்கில் தான் வச்சுருக்கீங்களான்னு கேட்டேன். படம் பூரா அவ்வளோ பிளட்டு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த மாதிரி பேட்டர்ன் ஃபிலிம்ஸே வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ 1 மணி நேரத்தில் 5 நாள் ஷூட்டிங்கில் 5 லட்சத்துக்கும் குறைவான ஒரு பட்ஜெட்டில் இவ்வளோ வேதனைகளும், அவருடைய பர்சனல் இஷ்யூஸ் எனக்கு தெரியும் நிறையா. அவர் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி எப்படிலாம் இருந்தார் என்னன்னு சொல்லிட்டு, அந்த சுச்சுவேஷன்லேயே ஒருத்தரால் இப்படி ஒரு அவுட்புட் தர முடியும்னு சொன்னால், ஒரு பீஸ்ஃபுல்லாக அவருக்கான ஒரு கரெக்டான பட்ஜெட்டை, ஒரு கரெக்டான டைம் ஃபேக்டை கொடுத்தோம்னா எந்த அளவுக்கு அவரால் பண்ண முடியுங்கிறது அதை நீங்களே எல்லோரும் யோசித்து பார்க்கணும். ஸோ நம்மளுடைய பத்திரிகை தோழர்களாகட்டும், யாராகட்டும், வினோத் மற்றும் இவருக்கு உறுதுணையாக இருந்தக்கூடிய அனைத்து கலைஞர்களுக்கும் நம்ம இது ஒரு பெரிய ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். இதில்
கலந்துக்கிட்டவங்களுக்கும் பார்த்தவங்களுக்கும் உற்சாகப்படுத்த வந்தவங்களுக்கும் மற்றும் இதில் பங்கெடுத்துக்கூடிய நடித்தவங்க டெக்னீஷியன்ஸ் உட்பட எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சிறப்பாக வந்து ஆக்சுவலாக 1 ஹவராக நான் இப்போ திருப்பி வினோத்தை கேட்டேன். என்னன்னு வந்து எனக்கு ஏதோ ஒரு 1/2 hour பார்த்த மாதிரி தான் தெரிஞ்சுது. இந்த 1 hour போனதே தெரியல, அந்த அளவுக்கு வந்து ஒரு விறுவிறுப்பாக பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இந்த இடத்துல நான் சொல்லணும். ரொம்ப ஜாலியாக படம் போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் ஒரு இடம் வந்தோடனே என்னடா சரி ஓகே வழக்கமாக போட்டு நெஞ்ச நக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க, பாரு இவர் தான் காப்பாற்றினார் செஞ்சார், இப்போ பாரு ஜாதி இல்லை மதம் அப்படிலாம் சொல்லி இப்படிலாம் போச்சு. ஒரு யூஷுவலான ஒரு விஷயத்துக்கு வந்து கடைசியில் நிறுத்திட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா ஜாலியாக தான் இருந்துச்சு. இது ஒரு வழக்கமான ஒரு விஷயம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சரி கிளம்பிடலாமான்னு கூட யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் டக்குன்னு 6 மாதத்துக்கு அப்புறம் போட்டு மறுபடியும் அடுத்த விஷயம் ஸ்டார்ட் ஆகி அதுலேருந்து மறுபடியும் ஒரு பேட்டர்னில் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அவர் லாஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி என்ன காரில் இடிச்சது யாருன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு அந்த சீக்வன்ஸ் வரும்போது தான் தெரிஞ்சது அடடா அப்படின்ட்டு. ரொம்ப உண்மையிலே நான் என்ஜாய் பண்ணேன். ஸோ வினோத் அவர்களுக்கு நிச்சயமாக அவருடைய கலைஞர்களுக்கும் இந்த இடத்துல கண்டிப்பாக பாராட்டுகள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். வினோத்குமார், உங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா சிலர் நினைக்கிற விஷயங்களை அதை இந்த மாதிரி ஸ்க்ரீனுக்கு கொண்டு வர்றதுக்கே பெரிய காடோட ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் வேணும். உங்களுக்கு அது இருக்குது, அந்த டைம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். சீக்கிரமாக பெரிய திரையில் நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஆல்ரெடி பெரிய திரைக்கு வந்தாச்சு, மீடிய மாடையில் தான் நிற்கிறோம். இன்னும் மென்மேலும் பல உயரங்களோட என்னுடைய வாழ்த்துக்கள். நான் பார்த்த வரைக்கும் எனக்கு இந்த ஸ்க்ரீனில் பிடிச்ச விஷயம் என்னென்னா, அந்த எல்லோரும் வந்து இந்த பேசிகிட்டு இருந்தாங்கல்ல, அப்போ நல்லா எல்லாருக்கும் டைலாக் ஹியூமராக எழுதியிருந்தீங்க. அது பார்க்கும்போது இந்த சான்ஸ் எனக்கு கிடைக்கலன்னு தோணுச்சு. ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட்டுக்கும் தோணும்னு நினைக்கிறேன். ஸோ உங்ககிட்ட சீக்கிரம் கால் ஷீட் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட், வாழ்த்துக்கள். டீமில் நடித்த எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். எல்லாருமே ஏதோ ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி தான் ஓடிட்டுருக்கோம். ஸோ நடக்கும்னு நம்புகிறேன், நடக்கட்டும், வாழ்த்துக்கள். அதுக்கு மெயின் பாயிண்ட் இவர் தான். இவர் இல்லைன்னா இந்த படமே இங்கே இல்லை. ஸோ ஹானர் தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தில் சுபாஷ் சார் தேங்க்யூ சார். எல்லாருக்கும் வணக்கம். வினோத் நானும் வந்து ஒரு 6-7 இயர்ஸ் முன்னாடி வந்து ஒரு வெப் சீரிஸில் மீட் பண்ணோம். அப்போ வந்து ஒரு ஏடியா ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். இந்த வெப் சீரிஸ் இட் காட் ஷெல்ட் அது வந்து வெளில வரல. அதோட நேம் வந்து வெல்வெட் கில்லர்னு. ஸோ அங்கேருந்து வினோத் எனக்கு தெரியும். ஸோ வி ஹவ் பீன் இன் டச். ரொம்ப நாளாக பேசுவோம், என்ன பண்ணுறேன்னு கேட்போம். அப்புறம் நான் ஒரு ட்ராக்கில் போயிட்டு இருந்தேன். வினோத் வந்து கான்ஸ்டண்ட்டாக என்கிட்ட அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பார். இது பண்ணுறேன், இந்த ப்ரொடியூசரை பார்க்குறேன், இவங்க வந்து இப்போ எனக்கு வந்து ஏதாச்சும் பைலட் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு கேட்குறாங்க, ஸோ அதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்வார். ஸோ அதுக்கப்புறம் ஐ காட் மை ஃப்ரெண்ட், என்னோடய பார்ட்னர்கிட்ட பேசி he was actually introduced as a producer. அதுக்கப்புறம் he was willing to do it. அவர் பண்ணார் இதில் பார்ட் ஆஃப் த ப்ரொடக்ஷன். ஸோ இட் டுக் ஆஃப் அண்ட் he is super good. கண்டிப்பாக சீக்கிரமாக ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ணுவார் நம்புகிறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஒரு ஆள்னா வைத்தி, மகேஷ், முக்கியமாக கண்ணண்ணன், எங்கள் முதலாளி எங்கள் கண்ணண்ணன், அவருக்கு முக்கியமாக நிறைய ஹெல்ப் பண்ணார். எனக்கு ஃபுட்லேருந்து எனக்கு எக்ஸ்பென்ஸ் எல்லாமே அவர் பார்த்தாரு. ஸோ நான் எப்போ கஷ்டப்பட்டாலும் ரொம்ப மன கஷ்டமாக இருந்தால் எங்களுக்கு ஒரு ஸ்டுடியோ இருக்குது, பிரியா ஸ்டுடியோ இருக்குது. தர்மாண்ணா எங்கே இருக்காருன்னு தெரில. அங்கே அந்த முன்னாடி உட்காந்துருக்க லைன் எல்லாமே எங்கள் டீமு. எங்களுக்கு அவங்க கொடுக்குற ஒரு எப்படி சொல்கிறது உற்சாகம் மாதிரி தான். டேய் நீ பண்ணுடா, உன்னால் முடியும்டா, பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தைக்கு தான் யாருமே கிடையாதுங்க. ஸோ அதை சொல்கிற ஆட்கள் வந்து அவங்க இருக்குங்க. முக்கியமாக கண்ணன் நான் நிறைய வாட்டி சொல்லுவார், தம்பி ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி, பண்ணிடலாம் தம்பி, பார்த்துக்கலாம் தம்பி, நீ கவலைப்படாத தம்பி, நான் கூட இருக்கேன் தம்பி அப்படின்னுவார். ஸோ முக்கியமாக அவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன், எங்கள் மாஸ்டரு, எங்கள் பைட் மாஸ்டர். ஸோ உங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி, என் கூட இருந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணதுக்கு. இந்த படம் பெரிய படமாக உங்களால் என்ன முடியுமோ அது பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்ஸ்.
நல்லா பண்ணியிருக்க தம்பி. நீ ஆரம்பத்தில் வந்து அம்மாவுக்கு உடம்பு சொல்ல, இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க அம்மாவுக்கு உடம்பு சரியாகாது இல்லை, அந்த மாதிரி டைம்லேயுமே நிறைய இந்த படம் பண்ணுறதை பற்றி மட்டும்தான் பேசுவாப்புல. அதுவும் இருக்கும். அவங்க அம்மாவுக்கு உடம்பு முடியல, ஊருக்கு போனோம், அது இதுன்னு போயிட்டு ஊருக்கு போய் பார்த்துட்டு வருவாப்புல, எல்லாம் பண்ணுவாப்புல. ஆனால் அதிகபட்சமாக படம் பண்ணணும், எதாவது பண்ணணும், சீக்கிரமாக பண்ணணும், எதாவது ஒன்று பண்ணிடணும் அப்படின்ட்டு தான் பேசுவேன். இதை பார்க்கும்போது உண்மையுமே நீ சீக்கிரமாக படம் பண்ணி அந்த அவுட்புட்டை பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. இதுவே பயங்கரமாக இருக்குது, நல்ல காமெடியாக இருக்குது. இந்த 1 ஹவரில் எல்லாருமே சிரிக்க வச்சு உன்னை இப்போ எல்லாருமே புகழ்ந்து தள்ளுற அளவுக்கு நீ பண்ணியிருக்கன்னும் போது கண்டிப்பாக நீ இதை படமாக பண்ணினா உன்னை தமிழ்நாடே கொண்டாடும். கார்த்தி அண்ணன் பேர் பிரதீப்னு சொல்லி. ஆமாம், இப்போ தான் என்னோட பேரை கரெக்டாக சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி என்னோட பேர் ஆர்ஜே பிரதீப். என்னோட வீடியோவில் குட்டிமணின்னு என்னோட ஃப்ரெண்டு வருவா, அப்படி அவன் பேர் வச்சு தான் இவ்வளோ நாள் கூப்பிட்டு இருந்தா. அப்படி அவர் கூப்பிட்டது மட்டும் இல்லாமல் செட்டே என்னை வந்து குட்டிமணி கூப்பிட்டு வச்சுட்டாரு. வெரி பேட் ஃபெலோ ஆக்சுவலி. இந்த ஒரு டேர்ம்ஸில் தேங்க்யூ ஸோ மச் எங்களோட இன்வைட். இந்த இந்த 15th ஒரு லீவு ஹாலிடே எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. பின்னாடி உட்காந்துட்டுப்பா இவ்வளோ பேர் டர்ன் அவுட் ஆகிருக்கிறதே எங்களுடைய முதல் சக்ஸஸாக நாங்கள் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஒன்ஸ் அகேன் நீங்கள் எல்லாரும் சிரிச்சிட்டு இருந்தது அது எங்களுக்கு இன்னும் பெரிய ஊக்கமாக இருந்துச்சு. நம்ம எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கும். இவரு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்காரு நிறைய பேர் நினைக்கலாம். ஆனால் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும். பிரச்சனையே வாழ்க்கையாக இருக்கிறது நம்மளுக்கு மட்டும்தான். நம்ம வந்து ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு ஏதாவது அப்டேட் கேட்போம். ஐயா என்னங்க ஐயா இப்போதாங்க ஐயா ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு. என்ன சொல்கிறேன்னு, சரி ஓகேங்க ஐயா உடம்பு பாருங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, காய ஆடுறதுக்கு ஒரு 10 நாள் ஆகும் இல்லையா, 10 நாள் கழிச்சு மறுபடியும் கால் பண்ணுவேன். ஐயா இப்போ அப்பாவுக்கு உடம்பு இல்லைங்க, சரிங்க ஐயா நீங்கள் பாருங்க ஐயா அப்புறம் கூப்பிடுறேன். இப்படியே ஒரு 10 days நான் கழிச்சு கால் பண்ணும்போதும் ஆக்சுவலி சொல்லும்போது சிரிப்பா இருக்கு. பட் அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய வலியும் வேதனையும் இருக்குன்றது வந்து என்னால் யூகிக்க முடியுது. ஸோ ஹிஸ் லவ் ஃபார் சினிமா இஸ் ஸோ மச். ஸோ அந்த அளவுக்கு வந்து இவ்வளோ பெயின்லையும், இங்கே சார் சொன்னாங்க இல்லையா, பெயின்லையும் வந்து லவ் ஃபார் சினிமா வச்சுக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரி ஓகே நம்ம ஒரு பிரேக் எடுக்க, லெஃப்ட் போயிட்டு ரைட் வருவோம், ஒரு யூட்டன் எடுத்துட்டு வருவோன்னு. ஆனால் இந்த மனுஷன் அது பண்ணவே மாட்டாரு. ஏதாவது ஒரு ஒர்க்கு எங்கேயாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாரு. எப்பவுமே ஒரு அப்டேட். ஐயா சூப்பராக பண்றாங்க ஐயா. இன்னைக்கு நேற்று கூட நான் கால் பண்ணி கேட்டேன், ஐயா அந்த போஸ்ட் ஐயா நான் ஒரு வேலையில் இருக்கேன் திரும்பி கூப்பிட்டுமா அப்படின்னு. எப்பவுமே ஏதாவது ஒரு ஒர்க் ரிலேட்டடாகவே இருக்கிற மிஸ்டர் வினோத்க்கு வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சூப்பராக ஆக்சுவலி உங்களோட ஒர்க் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னன்னா என்ன மட்டும் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணிட்டா. அப்படி அவர் ஒரு மெஷர்மெண்ட் வச்சிருப்பாரு, டைலாக்லாம் ஸ்கேல் வச்சிருப்பாரு. இந்த லைன் இவ்வளவுதான் இருக்கணும், இதுக்கு மேல இருக்கக்கூடாது, இதுக்கு மேல போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அளந்து என்ன டைலாக் பேச சொன்ன. அப்படி அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸும் நான் பார்த்தேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் டீமா ஜாலியாக முத்தனெல்லாம் வந்து பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும், இது நல்லா இருக்கு இப்படி பண்ணு, இது நல்லா இருக்கு இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு டீமாவே எல்லாருமே சேர்ந்து பயங்கரமாக இன்புட்ஸ் கொடுத்து இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் ஒர்க் பண்ணோம். சொன்ன மாதிரி இதில் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு. அந்த டிஃபிகல்ட்டிஸ் எல்லாமே நீங்கள் சிரித்து சந்தோஷப்பட்டு கை தட்டினதில் எங்களுக்கு அப்படியே சந்தோஷமாகிடுச்சு. ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச். இங்கே வந்து உங்களோட ப்ரெசன்ஸை கொடுத்து இந்த ஈவினிங்கை ரொம்ப ஒரு அப்சல்யூட் மெமரபிள் டேவாக மாற்றினதுக்கு தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின்.